விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்ற நான். என்ன ப்ராப்ளம்னா இன்றைக்கி எடப்பாடிக்கு நம்பகத்தன்மை குறைஞ்சிருக்குது, பிஜேபிக்கு இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகலை, செட் ஆகலை. இவங்க 4 மாதம் ஆகுது கரெக்டாக இந்த அலையன்ஸ், ஒரு கட்சி கூட அவங்ககிட்ட போய் சேரல. இந்தியாவை 17 வருஷமாக ஆண்டக்கூடிய பிஜேபி பெரிய கட்சி, தமிழ்நாட்டை தன்னோட 53 ஆண்டுகால ஆயுளில் 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகலை. அதனால தான் விஜய் வாவான்னு அவங்க கூப்பிட்றாங்க. விஜய் போனார்னா இட்ஸ் கேம் சேஞ்சர். விஜய் தனியாக நின்னார்னா டிஎம்கே வில் மேனேஜ், டெஃபினெட்லி டிஎம்கே வில் மேனேஜ். அது இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் டிஎம்கேக்கு ஃபேவராகவும் இருக்கலாம் இல்லையா? டிஎம்கேக்கு தான் ஃபேவர்ன்றானே. 4 முனை போட்டினா அது திமுக தாங்க ஃபேவரு. அது இப்போ அன்புமணி வந்தால் உடைச்சாருன்னா இன்னும் பாமகவும் உடைக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அமோகமாக திமுக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அன்புமணி வந்தார் வெளியில், அப்பா புள்ள தனியாக நின்னாங்கன்னா 5 முனை போட்டியோ 6 முனை போட்டியோ ஸ்வீப்பு டிஎம்கே. ஸோ விஜய் தனியாக நின்னார்னா அட்வான்டேஜ் டிஎம்கே தான். அதில் எந்த 4 முனை போட்டினா அட்வான்டேஜ் டிஎம்கேங்க, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம்.